இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் பிறந்த ஊருக்கு தான் தேனி. ஸோ அங்கே என்னென்ன நடக்குதுங்கிறத வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படியே வீடியோவாக வரும். அப்புறம் வந்து இவங்க என்ஜாய் பண்ண போறீங்க, இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. நான் அழுக போகிறது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இந்த வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் வர்ற வீடியோவில் ஸோ இப்போ வந்து நம்ம இப்போதான் போயிட்டு இருக்கோம். ஸோ போகிறதுக்கு நாளைக்கு மார்னிங் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எங்கெல்லாம் போறோம் அப்படிங்கிறது தேனி வந்துட்டு உண்மையில செம்ம பிளேஸ். இப்போ இவங்க காட்டுறோம் பாருங்க எப்படி எல்லாம் பண்றீங்கன்னு. ஒரு டிரைவர் கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சாப்பிட போறோம். ஸோ சாப்பிட்றதுக்காக வண்டி வந்துட்டு நிறுத்தியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட போகிறாங்க. நம்ம வீட்டில் இருந்தே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ என்னென்ன எடுத்துகிட்டு வந்துருக்கோம்னு பாருங்கள். தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு கொத்தவரங்காய் பொடி, மசாலா வச்சு வந்துட்டு ஃபுட் சாப்பிடுவாங்க. வந்து அப்படி சாப்பிடுங்க. ஸோ இதெல்லாம் நான் சாப்பிடுவாங்க. அவங்க வந்து சாப்பாடு சாப்பிடுறாங்க. சாப்பிட போகிறோம். ஸோ வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஸோ அப்படியே வெயிட்டில் போகணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் எத்தனை சொல்லிட்டீங்க? கொஞ்சம் ஸ்பூனில் எப்படி நான் சாப்பிடுவேன்? அறிவாளி ஃப்ரூட் சாலட்டை இந்த ஸ்பூனில் சாப்பிடுவோம். ஸோ அவசரத்தில் வந்து சாப்பாடு சாப்பிடுவோம். அவசரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால வண்டி இருக்கணும். ஃபோன் கீழே இந்த ஸ்பூனில் சாப்பிடுவோம். நான் சமைச்சது போய் நிறையா சமைச்சாங்க. அவங்க வந்து பயில்வான் மாதிரி இருக்காங்க. ஸோ டயர்டில் இருக்கு. ஆக்சுவலாக சொல்லணும்னா டயர்டில் நான் தான் இருக்கேன். அப்படின்னு வந்துட்டு ஆப்போசிட்டாக இருக்கும். இதுவுமே 2 பேருக்கு, இதுவுமே 2 பேருக்கு. இந்த பாக்ஸில் இருக்கிறது 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்க அதை சாப்பிட்டு எங்கிட்ட கொடுப்பாங்க. ஃப்ரூட் சாலட் வெரி ஹெல்த்தி. ஏன்னா நான் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுவேன். இதை விட்டு மார்னிங்கில் வந்துட்டு இப்போ நான் சாப்பிட்டேன்னா அப்படியே தூங்கிடுவேன். இவங்க அப்படி கிடையாது. ஏதாவது மூவி பார்ப்பாங்க, சாங் பார்ப்பாங்க. சின்ன விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து எனக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்து அந்த கிளைமேட்டை வச்சுட்டு வந்து ஹெட்செட்டில் சாங் கேட்க ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து சாங் கேட்பேன். அப்போ வந்து வீடு அடிக்கக்கூடாதுதான் வச்சு வந்து அப்போ இதை வச்சுருவேன். ஃப்ரூட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப மார்னிங் வந்து பெரியவளத்தில் வந்துட்டு வண்டி எப்போ நிற்கணும் அப்போ தான் வந்து இறங்கி வந்துட்டோம். பெரியவளாயிட்டு அங்கே இருந்து எங்களுக்கு நான் தான் காவல் பார்ப்பேன். நான் எங்களை பாதுகாத்துவேன். தூங்கி பண்ணுவேன். ஹாய். ஸோ வந்துட்டு நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தோம்னா தேனிக்கு வந்துட்டோம். ஸோ அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு.
அவ்வளோ ஊர் வந்துட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குங்கிறத நீங்க சொல்லக்கூடாது, நான் சொல்லுங்க. ஓகே, நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எப்படி இருக்குங்கிறத. ஸோ அவ்வளோ வந்துட்டு எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரீன், அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த காற்றே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம். வெயிலே தெரியாது. ஸோ அவ்வளோ கூலிங்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பக்கம் தான், அதனால வந்துட்டு இந்த ஊரே வந்துட்டு அவ்வளோ கூலிங்காக இருக்கும். இதை சுற்றி அந்த நிறைய மலைகள் இருக்கிறதுனால இந்த இடம் வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அதை நானே சொல்லக்கூடாது, தேனின்னு பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறது, என்னெல்லாம் பண்ண போறோம், எங்கெல்லாம் போறோம் அப்படிங்கிறத வந்து நீங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்பீங்க. ஒன் பை ஒன்னா பார்த்துட்டே இருங்க, நம்ம வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் தெரியும் நம்ம ரெகுலராக போடுறதுல இன்னைக்கு நம்ம எங்கெல்லாம் போறோம், தேனியை சுற்றி என்ன இருக்கு, ஸோ என்னெல்லாம் நாங்கள் காட்ட போறோங்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அம்மா இந்த என்ன கோயிலை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணல. கோயில் இங்கே வந்து நிறைய கோயில் இருக்கும், நிறைய கோயில் இருக்கும் இந்த ஊர்ல. நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா தீபாவளி அந்த மாதிரி எல்லாம் கொண்டாடுவாங்க. இங்க மெயின் வந்து தீபாவளி எல்லாம் கொண்டாடுறாங்களா என்னமோ தெரியாது. புரட்டாசி மாசம் மாரியம்மன் திருவிழா செம்ம கிராண்டா கொண்டாடுவாங்க. ஒரு 1 வீக் எனக்கு தெரிஞ்சு 1 வீக் செம்ம சூப்பரா கொண்டாடுவாங்க. பட் நாங்கள் இந்த இயர் வந்துட்டு வரல, ஏன்னா நமக்கு தீபாவளியும் அந்த டைமில் வந்ததுனால நமக்கு நிறைய ஸ்டிச்சிங் ஒர்க் நிறையா இருந்ததுனால நான் வந்துட்டு இந்த திருவிழாவுக்கு வரல. பட் நெக்ஸ்ட் இயர் நான் கண்டிப்பாக வருவேன்னு நினைக்கிறேன். அப்படியே பாருங்க. ஆனால் இது கொடைக்கானல் மலை கிடையாது, நான் பிறந்து வளர்ந்த ஊர் இது. இங்கே தான் நான் படித்தது, பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே இந்த ஊர் தான். ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இந்த அளவுக்கு டெவலப் இல்லை, ஆனால் இப்போ வந்து ரொம்ப நிறைய டெவலப் ஆயிடுச்சு. ஆனால் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இது டெவலப் கிடையாது. இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தெரியும் அது டெவலப்பா அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஊருங்க டெவலப்பே ஆகலை. நீங்களே பாருங்க, இந்த மாதிரி நம்ம சென்னையில் இந்த மாதிரி இருக்குமா இரிகேஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் அதையும் தாண்டி நம்ம ஒரு வந்துட்டு ஒரு நல்ல சுத்தமான ஒரு அந்த காற்றை வந்து நம்ம சுவாசிக்கும் போதே நம்ம உள்ள இருக்கிற அந்த டென்ஷன்லாம் வெளியில் போயிடும். மனசே வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். இது வந்துட்டு நானே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவேன், அடிக்கடியில் வர மாட்டேன். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நானே வருவேன். இப்போ வந்தேன்னா 1 நாள் 2 நாள்லேயே கிளம்பிடுவேன். ஏன்னா நம்ம ஒர்க்கு அப்படி இருக்காங்க, அதனால 2 நாள்லேயே கிளம்பிடுவோம். ஸோ இப்போ கூட நம்ம வந்து வெள்ளிக்கிழமை இங்கே வந்தோம். வெள்ளிக்கிழமை வந்து சென்னையில் கிளம்பும். ஆமாம், வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து ஃப்ரைடே நைட் வந்து நம்ம சென்னையிலேருந்து கிளம்புனோம். சாட்டர்டே இன்னைக்கு வந்து நம்ம வந்து மார்னிங் இங்கே ரீச் ஆனோம். ஸோ வந்து நல்லா தூங்கிட்டோம், அதுதான் செம்ம டயர்டாக இருந்தது. ஃபுல்லாக தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். ஸோ இப்போ ஈவினிங் கிளம்புனோம். இங்கே பக்கத்தில் வந்து வைகை டேம் சூப்பராக இருக்கும், வைகை அணைன்னு சொல்லிட்டு. ஸோ கிளம்புனோம், பட் லேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நாளைக்கு வந்துட்டு வேறு இடம் பிளான் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி போகலாமா என்னன்னு தெரியல. ஸோ போயிட்டு நம்ம அடுத்தடுத்து என்ன போடுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்தடுத்து வீடியோவில். ஏன்னா நாங்கள் 2 பேருமே சோம்பேறி. ஸோ நாளைக்கு நான் தூங்காதனால என் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வளைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம எங்கே போகிறோங்கிறது அப்பப்போ நம்ம மைண்ட் செட்டுக்கு வர்றது தான். இன்னும் ஒரு பிளானும் பண்ணல, நாளைக்கு எங்கே போகலாம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் யோசிச்சு. ஸோ நல்ல பிளேஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதையும் முடிச்சுல என்ன சொல்றது, ஆக்சுவலாக இங்கே கொடைக்கானல் மலை தெரியும், இப்போ வந்து தெரியல, ஃபுல்லாகவே பனி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா 5 மணி தான் ஆகுது, ஆனால் பனி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பனியாக இருக்குது. ஸோ இல்லைன்னா கொடைக்கானல் அழகாக தெரியும். இங்கே எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் அவ்வளோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட சோம்பேறித்தனம் எந்த அளவுக்கு வந்து ஒரு பிளானை ஸ்பாயில் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒரே காஸ்டியூம் ஒரே மாதிரிலாம் ரெடியாகி அப்படியே ஏதாவது நல்லா விளாக்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரீல்ஸ்லாம் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா பக்காவாக கிளம்பி நாங்கள் எல்லாம் ரெடியாக இருந்துட்டு கேமெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டோம். அப்புறம் எங்களோட சமையல் என்னாச்சுன்னா டைம் 5 ஆயிடுச்சு. நாங்கள் எந்திரிச்சதே ஒரு வேஸ்ட். ஏன்னா அங்கே 6 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் கிளம்புனது 5 மணிக்கு ஆகிடும். போகிறதுக்கே ½ hour. ஸோ போய் நோ யூஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இந்த லுக்கை நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். நம்ம ஏன் மாடியில் போய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாடியில் எடுத்துட்டு. ஸோ இந்த இதை வந்துட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட்லாம் நாங்கள் காட்டணும்னு ஆசைப்பட்டோம். எங்கள் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே மலைகளாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் அப்படியே கவர் பண்ணுறோம். ஸோ அதையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இன்னும் ரொம்ப நல்லா அழகழகாக போட்டுறோம், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் உங்களுக்கு கூட சொல்றேன்.
ஒரு பார்வையில் இறகாகிறேன். அடி நிழலென நெருங்கிட முடியலையே, ஒரு நிலவினை நெருங்கிட வழி இல்லையா, விழி விடாமல் கூச